தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தின் பிரச்சனை இன்றளவுமே ஓய்ந்து பாடலை. கடந்த மாதம் 9ஆம் தேதியே இந்த திரைப்படம் ரிலீஸாகி தற்போது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டியது சென்சார் பிரச்சனை அப்படின்ற ஒரே விஷயத்தின் காரணமாக இறுதி நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகாமல் போச்சு. பின்னர் அடுத்தடுத்து பல பிரச்சனைகளுமே நடைபெற்றது. இன்று தீர்ப்பு நாளை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப இழுத்தடித்து கொண்டே போனாங்க. ஒரு வழியாக ஜனநாயகன் படக்குழுவே தற்போது இறங்கி வந்து சென்சார் குழு சொன்ன அத்தனை கட்டையுமே பண்ணிட்டாங்களா. தற்போது சமீபத்துல படம் மறுதணிக்கை செய்யப்பட்டிருக்காம். கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ ரிலீஸ் செய்தி வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாச்சு. ரிலீஸ் செய்தி எப்போது வெளியாகும், படம் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் பிப்ரவரி 14ஆம் தேதி, அதாவது காதலர் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக் போய் கொண்டிருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு ரிலீஸ் பண்ண இருக்காங்களா. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில அவருடைய தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கும் அப்படின்னு பலருமே கருத்து கூறிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.